கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து எங்கள் தாத்தா ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வந்த ஆர்மி கிட் வாங்கிட்டு வந்திருக்காரு. நம்ம பிரித்து பார்ப்போம். சின்னதாகவே ஆரம்பிப்போம். இந்த வீடியோ பண்ணுறன்ற பேரில் நானே அறிவிங்கிட்டேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, ஃபஸ்ட்டு பரவாயில்லையே. அப்புறம் கத்தி, பெரிய கத்தி எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு பார்க்குறோம். டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். சரி, ஓகே, லெட்ஸ் டெஸ்ட் இட் நவ். பாருங்கள், இப்போ நான் கீரை போகிறேன். பார்த்தீங்களா, பேஜே 2 கிழிச்சிருச்சு. சரி, ஓகே, இது இருக்கட்டும். இது விட்டுருங்க, புதுசாக வேறு ட்ரை பண்ண. இந்த கத்தி எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எப்படி தான் எடுக்கிறாங்களோ தெரியல. சீரியஸாக சேஃபாக இருக்கும். இதை வச்சு அடுத்து கிழிச்சு பார்ப்போம். இது உள்ளே போனால் தான் நம்மளால இதை கிழிக்க முடியும். ஓகே, இப்போ கிழிச்சு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. இருக்கிறேன், எப்படி கிழிஞ்சிருச்சு பாருங்கள். தூளாக கிழிஞ்சிருச்சு. சரி, அடுத்து பார்ப்போம். அடுத்து நம்மளுக்கு வர வேண்டிய கேஸ் வந்து சிசர். சிசர் கம் அவுட். வந்துருச்சு பாருங்க சிசர். அப்பா, கத்தி ஜஸ்ட்டு இப்போ பண்ண கத்தி வச்சு தான் நான் கையிலே கிறுக்கிக்கிட்டேன். சரி, சிசர் இப்படி அமுக்கணும், தானாகவே சிசர் கட் பண்ணணும். ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிச்சு கைஸ். சரி, ஓகே, டெக்ஸ்டரை வச்சு கட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ ஹார்டாக கட் பண்ணுறது. அதுலேயும் தூரம் கழிப்பிடுச்சு கைஸ். வெரி ஸ்ட்ராங் போல. சரி, ஓகே, அடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்து நம்மளுக்கு வர வேண்டிய கேஸ் வந்து இது குட்டி கத்தி. நான் பேரே வச்சுட்டேன், குட்டி கத்தி. சரி, ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி யூஸ் பண்ணலாம் கைஸ். இதை பிளெயின் ஸ்க்ரூ ட்ரைவருக்கு இது ஒரு மாதிரி ஹூக் மாதிரி இருக்குது. இது வச்சு உள்ளே இழுக்கிறதுக்கு இது சம்திங். இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம். கீழுமா? கீழே சம்திங். அது ஸ்க்ரூவுக்கு மட்டும்தான் இது போல். இன்னொன்று இருக்குது அதே மாதிரி, அது எடுப்போம். இது நல்லா ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள். ஷார்ப்பாக ஹூக் பெரிய கத்தி உள்ள போட்டு இதை வச்சு இப்போ கீறி பார்ப்போம். வேஸ்ட், அவ்வளோவா இல்லை. இதுவும் வேஸ்ட்டு தான். சரி, வேறு ட்ரை பண்ணி பார்ப்போம். நினைக்கிறேன் இந்த சைடு ஏதோ முடிஞ்சிடுச்சுட்டு. இந்த சைடு ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. பேக்கு போவோம். பேக்கில் ஏதோ ஸ்ப்ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. ஸ்ப்ரிங் மாதிரி ஏதோ புதுசாக கொடுத்துருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. சரி, அடுத்ததோ ஸ்பேனரா இல்லை, கிராபர் மாதிரி ஏதோ கயிறு பிடிச்சிருக்கு. எக்ஸாம்பிள் இது பாருங்க, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. சொன்னாலும்
இழுக்குது. இது பாருங்க ஹாஃப் வரைக்கும் எப்படி வரைக்குமே போகுது. எவ்வளோ பவர்ஃபுல்னு நம்மளுக்கு தெரியாது. அடுத்து இது என்னது, கத்தி மாதிரி இது சம்திங். கத்தி அது பார்த்துலாம் ஸ்ட்ரெயிட்டாக கிளிக்க மாட்டேன், நான் ஏதோ கிளிக்குது, குத்துது, பர்ஃபெக்டாக குத்துது. அட்டையே கிழிஞ்சு உள்ள போயிடுச்சு. கீரை மாட்டேன்னா நான் நல்லா குத்துது பாருங்க. வச்சு குத்துனா பேக் சைடே வந்துடுது பாருங்க. இதில் வச்சு நான் குத்துனேன், பேக் சைடே வந்துடுச்சு. அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது குத்துறதுல. கிழிக்கிறதுல அவ்வளோ ஒன்றும் இல்லை, கிழிக்க மாட்டேங்குது, குத்துது நல்லா. இதோ லைட்டாக கிழிக்குது, லைட்டாக தான் கிழிக்குது, குத்த மாட்டேங்குது. நானே கிழிச்சுட்டு நல்லா, அதே போதும். சரி வேறு ஏதாவது இருக்கா? இதெல்லாம் கிரே கலரில் இருக்கு. வாவ், இதை பாருங்க, இந்த கிரே கலரில் தெரியுதா? இந்த கிரே கலர் சும்மா பிடிச்சி இப்படின்னு இருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் மாதிரி இருக்கு. சீரியஸாக நல்லா இருக்கு. ஆரஞ்சு கலரில் ஒன்று இருக்குது, அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். நானே என் கையை கிழிச்சிட்டு வலிக்குது சத்தியம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இது பாருங்க, இது என்னது, இன்னும் டூத் பிக் மாதிரி இருக்கு. இது நல்லா இருக்கு கைஸ். Three, 2, 1. பார்த்தீங்களா, எல்லாம் க்ளோஸில் இருக்குது, 5 வெளியே வந்துருச்சு. சரி பாருங்கள், அப்படியே ஒரு ரொட்டேட்டட் மூவ் காட்டுறேன். சரி ஓகே கைஸ், பாய், see you next வீடியோ. நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், மருதீஸ்வரர் கோயிலில் சம்திங் போயிருந்தோம். அங்கே பாருங்கள், ஒரு வீடியோ போட்டிருப்பேன், சீரியஸாக நல்லாயிருக்கும். பாய்.